ஹலோ பட்டோஸ், நம்ம எத்தனையோ படம் பார்த்துருப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து உள்ளே போய் அந்த படம் நம்மளை வச்சு செஞ்சு ஏண்டா படத்துக்கு காசு செலவழிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போயெல்லாம் எத்தனையோ படத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்திருப்போம். ஆனால் வெயிலுக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்கும்போது வாப்பான்னு உட்கார வச்சு தண்ணியும் கொடுத்துட்டு தலவாழை இலை போட்டு அதில் பிரியாணி வச்சு சைடில் சிக்கன் கிரேவியை வச்சு 2 லெக் பீஸை வச்சு 2 அவிச்ச முட்டையை வச்சு இறால் தொக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சா ஒயிட் ரைஸை வச்சு அதில் மட்டன் குழம்பு ஊற்றி அப்படி போட்டு நம்மளுக்கு விருந்து முடிச்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஐஸ்கிரீம்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டா நம்மளுக்கு எப்படி ஒரு திருப்தியாக இருக்கும். உண்மை என்னென்னா, இந்த படம் பார்த்துட்டு வந்தபோது ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கும். அதை விட இன்னும் அதிகபட்சமாக சொல்லணும்னா, வாழை படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு வந்தப்போ எல்லாருக்கும் எந்த அளவுக்கு மனசு வலியும் மனசில் ஒரு தாக்கமும் ஏற்படுத்துச்சோ, கண்டிப்பாக அதை விட ஒரு படி மேல் நம்மளோட மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த படம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல விளம்பரமோ ப்ரொமோஷனோ கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்த படத்தில் கண்டிப்பாக இந்த படமும் இருந்திருக்கும். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம விமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட போய் காசை கேட்குறாரு. அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து இவரை அடித்து வரட்டினா என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால் நம்ம விமல் சொல்கிறாரு, அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா அவருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. அவள் பிரசவத்துக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு. அவள் இப்போ பிரசவ வழியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கா. அந்த காசை கொடுன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டோம் அப்படின்னா அவன் 1 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு நீ ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாரு. என்னால் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாடுறா அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாரும் அடித்து விமலை விரட்டி விட்டா அவர் அப்படியே அழுதுட்டே நல்லா இருடா, இந்த காசை வச்சுட்டு நீ நல்லா இருந்துருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம விமலோட பேர் பார்த்தீங்கன்னா குமார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமரர் ஊர்தி டிரைவராக இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா மார்ச்சரியில் ஒரு டெட் பாடியை பேக் பண்ணி அவரோட வண்டியில் ஏற்றுனா அங்கே சண்முகன்னு ஒருத்தர் வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்சார்ஜ். உன்னை என்னடா சொன்னேன், சேகர் வண்டி எடுத்துகிட்டு வாடான்னு தானடா சொன்னேன்னா என் வண்டிக்கு என்ன நான் குறைச்சேனா? ஏண்டா இங்கேருந்து 1 மணி நேரம் போகிறதுக்குள்ளேயே 10 தடவை வண்டி ஆஃப் ஆகிடும். இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறேன்னா? அண்ணே, என் வண்டியெலாம் சர்வீஸ் பார்த்து சூப்பராக பக்காவாக வச்சுருக்கேனே. உங்களுக்கு என்ன, அந்த டயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே டெட் பாடிக்காக வந்தவர் ஃபோனில் பேசுகிறாரு. டேய் மச்சான், டெட் பாடி கிளம்பிருச்சு. இப்போ நைட்டு 8 மணி, எப்படி விடிய காலையில் ஒரு 9-10 மணிக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்துரும்டா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்னது வந்து சேர்ந்துருமா? அப்போ நீ வரலையா அப்படின்னு அங்கிட்ட ஃபோனில் பேசுகிறவர் சொன்னால், இல்லை மச்சான், நாளைக்கு ஃபாரின்லேருந்து இந்த இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸ் வராங்கடா, கோச்சுக்காதடா. உன்னையெல்லாம் நம்பினேன் பாரு, வைடா ஃபோனை அப்படின்னு திட்டிட்டு அவர் ஃபோனை வைக்கிறாரு. இங்கே அவர் கூட வந்தவர் கேட்குறாரு, டேய் நாளைக்கு லீவு தானே, நீ டெட் பாடியோட போக வேண்டியதானேன்னு கேட்டால், அங்கே போய் என்னையும் சேர்ந்து சாக சொல்கிறியா? செத்து போனவர் யாருன்னு தெரியுமா? நாராயண பெருமாள். திருநெல்வேலியிலேயே அந்த காலத்தில் மன்மதனாக வாழ்ந்தவர். அவர் விட்ட மன்மத அம்புல அவருக்கு ஏகப்பட்ட வாரிசு. அதில் சொல்லும்படியாக முக்கியமான ஆள்னா நம்மளுக்கு எசக்கி. ஆனால் இவங்க அப்பா மாதிரி இவன் மன்மதன் கிடையாது, பெரிய ராட்சசன். இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டிருக்கானே தெரியாது. அவன் வீட்டுக்கு தான் இப்போ இந்த டெட் பாடியை அனுப்பி விட்றோம். ஆனால் அதே ஊர்லேயே சங்கரபாண்டின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த சங்கரபாண்டிங்கிறவன் யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு செத்துப்போன நாராயண பெருமாளோட முறப்படி தாலி கட்டின ஒய்ஃபோட மூத்த பிள்ளை அவன் தான். அவனும் மிகப்பெரிய ராட்சசன். இத்தனை வருஷம் தான் கூட அப்பா இல்லாததுனால, அதே மாதிரி அவங்க அம்மா அம்மாவை சாந்தி அடையணுங்கிறதுனால எப்படியாவது அப்பனுக்கு தான் கொல்லி போடணும்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வருவான். இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டினோம், எத்தனை தலை உருளுன்னு தெரியாது. அதனால நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துக்குவோம் அப்படின்றாரு. இறந்து போன நாராயண பெருமாளும் எப்படி இறந்து போனார்னா, கரெக்டாக பஸ்ஸு ஒரு சின்ன பிள்ளைய அடித்து தூக்க வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த சின்ன பிள்ளைய காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தடுமாறி விட்டு இவர் பஸ்ஸுக்குள்ளே விழுந்து மண்டல் நசுங்கி செத்து போயிருப்பார். இதனால் என்னன்னா, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றி உயிரை விட்ட முதியவர் அப்படின்னு மாலை முரசு பேப்பரில் கொட்டை எழுத்தில் வந்துருச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க அப்பா செத்து போயிட்டாங்கிறது சங்கரபாண்டிக்கே தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க அப்பனோட பாடியை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாரு. நம்ம விமல் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்க அவரோட ஒய்ஃபை போய் பார்த்தா அவங்களுக்கு துணையாக இருக்கிறது நம்ம விமலோட வயசான தாத்தா ஒருத்தர் மட்டும்தான். அவர் வையிறாரு, டேய் எனக்கு என்னடா தெரியும், இனி இங்கே நம்பி விட்டுட்டு போகிற, அவங்க பேசுகிறது கூட எனக்கு புரியாதுடா அப்படின்னா நான் என்னையா பண்ணேன்? சண்முகன்கிட்ட போய் காசை கேட்டேன். அவர் சவாரி வேணா இருக்குது, வேணா போறியான்னாரு.
ஆஸ்பத்திரி செலவுக்கு வேற காசு இல்லை, இவ்வளோ வச்சிருந்த காசெல்லாம் தூக்கி கொடுத்துட்டா என்ன பண்ண சொல்கிற? அதுக்காக தானே சவாரியை ஏற்றுக்கிட்டேன், வேற வழி இல்லை, நீ தான் இருந்து பார்க்கணுன்னா. அழுதுகிட்டே நம்மளுக்கு விமலோட வைஃப் அவரை திரும்பி பார்த்தா அவரால் அங்கேருந்து போக முடியாமல் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. அப்படியே நம்மளுக்கு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் என்னன்னு காமிச்சா நம்மளுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிருப்பாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா மார்ச்சுவரிலேருந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி முடிச்சா அவங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியலன்னொன்னே கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறாரு. அவங்க தாத்தா பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்டா, யோ அந்த பிள்ளைக்கு வேற யாரும் இல்லை, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நம்மளை மாதிரி தான் வேற வழி இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஹாஸ்டலில் கேட்டேன் 2 நாள் கழித்து கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம தாத்தா சொல்கிறாரு, அது வரைக்கும் எனக்கு ஒத்தாசையும் இருக்க சொல்லு, இடைஞ்சலா இல்லாமல் அப்படின்னா. அவங்களும் எல்லா வேலையும் பார்த்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு விமலை பிடிச்சி போய் அந்த தாத்தாட்ட கேட்குறாங்க, நான் பேசாமல் வீட்டு வேலையை நானே இருந்து பார்த்துக்குவா தாத்தா அப்படின்னா. சந்தோஷமாக நீ பார்த்துக்கன்னு நம்ம விமலுக்கு கல்யாணமும் முடிச்சு வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே இவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பைபாஸில் ஒரு ரோட்டு ஓரத்தில் காமிக்கிறாங்க. அங்கே நெருப்பு எரியும் போது அங்கனக்குள்ள ஒருத்தர் நின்றுட்டு நம்மளுக்கு தெருக்கூத்து நாடகத்தில் போடுற ட்ரெஸ்ஸு, கதை, அந்த தலையில் வைக்கிற கிரீடம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தா அது நம்ம கருணாஸ் தான். அந்த தலையில் வைக்கிற கிரீடத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தலையில் வச்சுட்டு அப்படியே நாடக கூத்தில் சொல்கிற வசனத்தை நின்று சொல்லி பார்த்துட்டேவும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுதுகிட்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு அங்கே ரோட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா லிஃப்ட் கேட்குறாரு. எந்த வண்டியுமே லிஃப்ட் கொடுத்து நிப்பாட்டில். நம்மளுக்கு அதே மாதிரி விமலோட வண்டி வருது, கையை காட்டி லிஃப்ட் கேட்டால் இவர் லிஃப்ட் கொடுக்காம அப்படியே கரெக்டாக தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருப்பார். வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டோல்கேட் வரைக்கும் நடந்தே வந்து கருணாஸை கூப்பிட்றாரு. அண்ணே வானே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் நம்ம கருணாசு எந்த அளவுக்கு அப்பாவி நல்லவர்னா, ஏங்க நான் உதவி கேட்டேங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போய் மனசு கேட்காம வண்டியை அங்கனக்குள்ளேயே நிப்பாட்டிட்டு எனக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்து நீங்கள் கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் தெய்வங்க அப்படின்னு சொன்னால் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக விமல் வண்டியில் ஏறிட்டு கருணாஸ் வண்டியில் ஏறப்போனா, அண்ணே கோச்சுக்காம கொஞ்சம் வண்டியை தள்ளி விடுறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம கருணாஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏங்க வண்டியை ஆஃப் பண்ணால் திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆள் தள்ளி தான் படணும்னு சொல்லி தெரிஞ்சும் எனக்காக வண்டியை ஆஃப் ஆக விட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தானே பெரிய மனுஷன், நான் தள்ளி விடுறேனே, போகிற வழியில் எங்கள் வண்டி நின்னாலும் சரி நான் தான் தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளி விட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு எசக்கியை காட்டுறாங்க. அவங்களோட அக்கா சொல்கிறாங்க, ஐயா அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருந்தாலும் வயசாகி தான் செத்துருக்காரு, இதுவும் கல்யாண சாவு தான், சும்மா வந்தோடனே அப்படியெல்லாம் அடக்கம் பண்ண முடியாது, நம்ம தடபுடலாக போஸ்ட் அடித்து செஞ்சு கண்டிப்பாக பெரிய விசேஷம் மாதிரி தான் இதை கொண்டாடி ஆகணும் அப்படின்னா. ஏமா இருக்கிற சூழ்நிலை என்னன்னா என்ன, இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் முடியாது, பெருசாக தான் பண்ணி ஆகணும், அதுதான் எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு, அக்கா அதெல்லாம் நீ கவலையே படாதக்கா, அதான் விடியறதுக்குள்ளே 10 மணி தானே, தடபுடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், நீ பேசாமல் இருக்கா அப்படின்றாரு. அதே சமயம் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கரபாண்டி வீட்டில் காட்டுறாங்க. அங்கே அவரோட பசங்க அவரோட தம்பிங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. மாமா என்னதான் மாமா சொல்ல வரீங்க செய்கிறீங்க, அப்பாவும் அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்னா, யோ பொறுமையாரியா, பிரச்சனையை பெருசாக்கிடக்கூடாதுன்னு சொன்னால், அப்படியெல்லாம் பொறுமையாக இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, விடிஞ்சா அவன் வீட்டில் போய் பாடி இறங்குங்கிறாங்க. நம்மளுக்கு சங்கரபாண்டி மாமா நீ பேசாமல் இரு, எப்பா நான் வேணா எசக்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்க்குறேன்னா ஃபோன் அடிங்க பேசி பாருங்கன்னு சொல்லி சங்கரபாண்டி சொல்கிறாரு. சரி ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்கன்னா நம்மளுக்கு எசக்கிட்ட அடித்தோடனே, எப்பா நான் சங்கரபாண்டி தாய் மாமா பேசுகிறேன்ப்பா, பாடி அங்கே வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நியாயமாக பார்த்தா இவன் தானேயா மூத்தவன், இவன் தானேயா கொல்லி வைக்கணும் அப்படின்னு கேட்டால், வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, நாளைக்கு 2 மணிக்கு அடக்க வச்சுருக்கோம், யார் வேணாலும் இளவு வீட்டுக்கு வரலாம், ஆனால் 10ஓட 11 நான் நின்றுட்டு போயிட்டே இருக்கணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா நம்ம சங்கரபாண்டி கையை காட்டுறாரு, நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுங்கண்ணே. ஃபோனை கட் பண்ணோடனே நம்மால் டென்ஷன் ஆகிட்டாரு. அவன்கிட்ட பேசணும், நீங்கள் பேசி பார்த்தாச்சு, அவன் அடங்குற மாதிரி தெரில, அவன் ஊருக்காகவும் பேருக்காகவும் கொல்லி வைக்கணும்னு நினைக்கிறான். நான் எங்கள் அப்பன் வாழும்போது தான் எங்கள் கூட வாழலை, செத்ததுக்கப்புறமாவது நாங்கள் எங்கள் உரிமையை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, கிளம்புங்கடா, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நாளைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு இங்கே பேசுகிறாங்க. அதே மாதிரி அங்கே எசக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலீஸ் எஸ்பி வந்து உட்காந்துருக்காரு. எப்பா நாளைக்கு என்னப்பா சங்கரபாண்டி இங்கே வருவாரனா? ஆமாம் கண்டிப்பாக வருவார், பிரச்சனை வரத்தா செய்யும்னா. என்னப்பா இப்படி சாதாரணமாக சொல்கிறா, ஏற்கனவே உன் பேரில் ஏகப்பட்ட கேஸ் இருக்க செய்யுது, ஏதாவது பிரச்சனை நீ ஏதாவது பண்ணிட்டு செஞ்சுட்டேன்னா அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் உன் பக்கம் திரும்பிடுனா, அதுக்காக
பேசாமல் விட சொல்கிறீங்களா? உங்கள் அப்பனை கொண்டுனா நீங்கள் கொல்லி வைக்காமல் விடுவீங்களா? என்னாலாம் விட முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எசக்கியோட அக்கா வந்து கோவமாக காஃபி டம்ளரை நீட்டி இந்த காப்பியை எடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இத்தனை வருஷம் அவமானத்தை சந்திச்சது நாங்கள் ரோட்டில் எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு போனோம்னா இந்த வச்சுக்கிட்டதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவாங்களா, அந்த வார்த்தையை சொல்லி அவளோட பிள்ளைன்னு எங்களை இத்தனை வருஷமாக அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ அவருக்கு கொல்லி வச்சு நாங்களும் அவரோட பிள்ளைங்க தான் அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும். பொண்ணுங்க எப்பயுமே வந்து சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனால் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க வருவோம். எதுக்கு? எங்கள் தம்பி கொல்லி வைக்கிறத எங்கள் கண்ணால் பார்த்தே ஆகணும். மரியாதை எந்திரிச்சு போயிருங்க, இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவங்க கோபமாக கத்தி விட்டுறாங்க. இங்கே நம்மளுக்கு கருணாசையும் விமலையும் காட்டுறாங்க. நம்மளுக்கு கருணாசு, உங்கள் பேர் என்ன சொல்லலாம்ல, உங்கனே வரீங்க அப்படின்னா, சரி விடுங்க நீங்கள் பேச வேணாம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடல் அரசனோட வித்து கலையரசனோட வித்து நடராசனோட வித்து நான் தான் நளினமூர்த்தி அப்படின்ட்டு நளினமூர்த்தியோட வித்து அப்படின்னு சொன்ன விமல் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம விமல் எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டேங்கிறாரு. உருன்னு அப்படியே அமைதியாக வந்தா, என்ன உருன்னே வரீங்க? நான் யாருன்னு தெரியுமா? மகா நடிகை. நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்கள் இப்போ என்ன எனக்காக பண்ணுறீங்களோ அதையே தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். வால்வோ பஸ்ஸில் ஏசியில் ஸ்லீப்பரில் தான் நான் போவேன். ஒருத்தர் கேட்டாருங்கிறதுனால விட்டு கொடுத்துட்டு இப்படி இறங்கி வந்து நின்றுட்டுருக்கேன். நான் மகா நடிகை, உங்களுக்கு தெரியுமா? நம்ம விக்ரம் தம்பியாவது ஒரே நேரத்தில் 2 முகம் தானே காட்டினாப்புல, நான் ஒரே நேரத்தில் 5 முகம் காட்டுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நவரசத்தில் ஒன்று காமிச்சா நம்ம விமல் அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. என்ன பயந்துட்டீங்களோ? பயப்படாதீங்க, இது வெறும் நடிப்பு தான் அப்படின்றாரு. இங்கே அப்படியே நம்மளுக்கு சங்கரபாண்டி ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்கே அவரோட மகன் வேகமாக வெளியே கிளம்புனா அவங்க மருமக உட்காந்து அழுகிறாங்க. ஏங்க நீங்கள் போகாதீங்க, பிள்ளையை வச்சுட்டு நான் பதறிட்டு உட்காந்துருக்கணும் செய்யணும்னா, நம்ம சங்கரபாண்டி வந்துட்டு, ஏய் என்னடா பொட்டச்சு கத்திட்டு இருக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, என்னவாடா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, மாமா நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது நம்ம சங்கரபாண்டியோட ஒய்ஃபு வந்து, எப்படிங்க வீட்டில் பொம்பளை ஆளுக்க பதறாமல் இருக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஓங்கி ஒரு அறை, என்னாடி உசுருன்னு இருக்கீங்க, அங்கே போயிருக்கிறது எங்கள் அப்பனோட உசுறு, அவருக்கு கொல்லி வைக்கிறதுக்காக எங்கள் எத்தனை பேரோட உசுறு போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏய் கிளம்புங்கடா அப்படின்றாரு. இங்கே நம்ம கருணாசையும் விமலையும் காட்டினா அவர் சொல்கிறாரு, அந்த காசை எப்படி கொடுத்தேன்னு சொல்லி தெரியுமா? நான் நாடகம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தா அந்த கிருஷ்ண பரமாத்மாவே நேரில் வந்து நின்று என் மகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஓன்னு அழுதுட்டு இருக்காருன்னா, நம்ம விமல் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஆமாம், நம்மளுக்கு என்டிஆருக்கு அப்புறம் அந்த கிருஷ்ண பரமாத்மா வேஷம் அவனுக்கு தான் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். நம்மளுக்கு சசிகுமார் மாதிரி காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துடலான்னு பார்த்தா நம்ம காதலியும் கழுத்துலையும் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வேற இலகன மனசா போச்சா? அந்த நாடகம் முடிச்ச காசு 3000 ரூபா கையில் இருந்துச்சு, அந்த காசை கொடுத்து போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எந்த வால்வோ பஸ்ஸில் போக முடியும், அதனால் வால்வோ சாவோன்னு சொல்லிட்டு உங்கூட வண்டியில் வந்திருக்கேன்னா நம்ம விமல் அப்படியே டென்ஷனாகி முறைச்சி பார்க்குறாரு. அதே சமயம் நம்மளுக்கு அங்கே எசகி முத்தை காட்டுறாங்க. நம்மளுக்கு இறந்து போனவரோட சொந்தமாக இருக்கிறது ஃபுல்லாக இப்போ இவர்கிட்ட வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. எப்பா நான் உனக்கு சித்தப்பா முறை வேணும், அப்பா இறந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே மனசு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அங்கே போய் உட்காந்தா அவங்க அக்கா சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க, எப்பா பாத்தியா சொந்த பந்தம் பூரா நம்மளை தேடி வருது, இப்போ நம்மளும் பார்த்தேன்னா அவரோட பிள்ளை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ தாயா கொல்லி போடணும் அப்படின்னா தாயா நம்ம இத்தனை வருஷப்பட்ட அவமானம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாங்க. இங்கே நம்மளுக்கு விமலும் இவங்களும் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஒருத்தவங்க வண்டியிலேருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படியே கையை காட்டி காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் எப்பா வண்டியை நிப்பாட்டுப்பான்னு சொல்லிட்டு இருந்தா விமல் டக்குன்னு வண்டியை வளைச்சு போனா, எப்பா கை நீட்டி உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லி கேட்குறாங்க, வண்டியை நிப்பாட்டியான்னு சொன்னா விமல் டென்ஷனாகி கத்துறாரு. யோ உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்டா, ஏன் தெரிஞ்சவங்களா இருந்தால் தான் உதவி செய்வீங்களோ, தெரியாதவனா இருந்தால் உதவி செய்ய மாட்டீங்களோனா வால்வோ பஸ்ஸில் எப்படி நீ கப் சிப்புன்னு தூங்கிட்டு வருவியோ அதே மாதிரி பேசாமல் படுத்து தூங்கிட்டு வா, அவ்வளவுதான் சொல்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு கோவமாக விமல் திட்டி விட்டா இவர் அப்படியே கண்ணு கணங்கிட்டு சொல்கிறாரு, உங்களை மாதிரி தாப்பா நானும் இருந்தேன், ஒரு தடவை அப்படியே நெஞ்சில் கையை வச்சு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன், ஐயோ அம்மானு கத்துனேன், யாருமே வரல, நம்ம சாக போகிறோமே பயந்து அலறிக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஏஞ்சல் வந்துச்சு, என்னை ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நானும் உசுர் பொழைச்சி வந்தேன்,
உசுர் பொழைச்சி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த ஏஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனுஷ ரூபத்துக்கு மாறுனுச்சு. அப்படியே அது மனுஷனாகவே மாறுனுச்சு. அது மனுஷன் மாதிரி இல்லை, மனுஷன்தான், வேற ஒன்றும் இல்லை, அது மனுஷனே தான். எப்போ அவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அப்பயே அந்த மனுஷன் ஏஞ்சலாக மாறிட்டான் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாரு. தெரியாத ஒருத்தனுக்கு நான் உதவி செய்ய மாட்டீங்களா, உசுருக்குன்னு போராடி கையை நீட்டுறாங்களே பாவி அப்படின்னு திட்டிக்கிட்டே கண்ணு கலங்குறாரு. இங்கே நம்மளுக்கு எசக்கி வீட்டை காட்டுறாங்க. எசக்கி வீட்டில் பேசுறதுக்காக 4 பேர் பெரிய மனுஷங்க வந்திருந்தா நம்மளுக்கு எசக்கி சொல்கிறாரு, என்ன விஷயம் வந்திருக்கீங்கன்னு தெரியும், இது வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்கல, அந்த கௌரவத்தை இப்போ நாங்களே எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு எசக்கி சொன்னா. எப்பா என்னதான் இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு நம்மளோட அக்கா டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க. இத்தனை வருஷம் எங்களை எந்த வகையில் முறை வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்க செஞ்சீங்க, எத்தனை விசேஷத்துக்கு எங்களுக்கு பத்திரிக்கை வச்சிங்க செஞ்சீங்க, இப்போ என் தம்பி சிங்க மாதிரி வளர்ந்து நின்னோடனே வந்து பவ்யமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஒருத்தர் வாய் இருக்க மாட்டாமல் ஏய் ஆம்பளையும் பேசும்போது எதுக்கு பொம்பளை பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு டென்ஷனாக எசக்கி கத்திட்டு இருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தன் கல்யாணம்னு பாட்டு போட்டால் எதிர்த்த மண்டபத்தில் கல்யாணத்துக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி ரெக்கார்டு செட்டை சத்தமாக போட்டு விட்டா அங்கே போட எசக்கி ரெக்கார்டு செட்டையும் அடித்து உடச்சிட்டு அங்கே பாட்டு போட்டவங்க வந்தவங்களே 2 பேரும் சேரை வச்சு அடித்து உடச்சா 50 பேரை சமாதானம் பண்ணி ஏய் பாப்பா நீ ஏய் பாட்டை அமர்த்துறா அப்படின்னு சொல்லி அங்கே சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா கரெக்டாக நம்மளுக்கு இங்கே சங்கரபாண்டி ஆள்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு விழுக வேண்டிய அடி மாற்றி அங்கே விழுந்துருச்சு, சத்தம் இல்லாமல் கிளம்பி போயிடுவோவா அப்படின்னு அங்கே பஞ்சாயத்து பண்ணவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு விமலையும் கருணாசையும் காட்டுறாங்க. நம்மளுக்கு கருணாசு சிகரெட்டை பற்ற வச்சு அடித்தா இவர் அப்படியே முறைச்சி பார்த்தா டக்குன்னு தூக்கி வெளியே போட்டார் நம்ம கருணாசு. கொஞ்ச நேரம் கழிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விமல் கண்ணாடியை திறந்து வச்சுட்டு சிகரெட்டை அப்படியே வாயில் வச்சு ஊதி அப்படியே வெளியே ஊதுனா இது நம்மளுக்கு முதையே தெரியாமல் போயிடுச்சே, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சிகரெட்டையாவது கீழே தூக்கி போடாமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு பேசிட்டு உள்ளேருந்து பாட்டிலையும் நம்மளுக்கு கிளாஸை எடுத்து வச்சு சரக்கு ஊற்றுனா இவர் டக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டு யோ என் வண்டி என்ன பாருன்னு நினச்சியா, என் வண்டி எனக்கு கோயில் மாதிரி இறங்கியா சிந்துனதை பூரா க்ளீன் பண்ணியா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு. இதுக்கு மேலே எதையும் நான் தொடமாட்டேன் போதுமா அப்படின்னு நம்ம கருணாசம் தூங்கிக்கிட்டே வந்தா கொஞ்சம் தூரம் போகும்போது வண்டி டபக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அண்ணே கொஞ்சம் எந்திரிங்கண்ணே, வண்டியை கொஞ்சம் தள்ளி விடணும்னா வால்வோ பஸ்ஸில் எப்படி வருவேன், பேசாமல் படுத்து தூங்கிட்டு அப்படி தானே இங்கேயும் படுத்து தூங்கிட்டு வருவேன், நீ தானே சொன்ன பேசாமல் வாயை மூடிட்டு வரணும்னு அப்படின்னா அண்ணே என்னன்னே இப்படி பேசுகிற, போனேன் வண்டியை தள்ளி விடுனே அப்படின்னு விமல் கெஞ்சினா நம்மளுக்கு வேற இறக்க மனசாகி போச்சு, பொறு அப்படின்னு இறங்கி கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளுறாரு. ஆனால் வண்டியை தள்ள முடியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேடாக இருக்குது. ஏப்பா மேடாக இருக்குது வண்டியை தள்ள முடியல, நீ வேணா மேட்டில் கொண்டு போய் நிப்பாட்டியானா, ஏனே இப்படி பேசுகிறேன்னா கொஞ்சம் பொறுப்பா வேறு யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோன்னு ஒவ்வொரு வண்டியாக கையை கட்டுறாரு. எவனையுமே வண்டியை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே கரெக்டாக ஒரு பையனும் பொண்ணும் பேக்கோட நடந்து வந்தால் நம்மளுக்கு கருணாஸ் உதவி கேட்குறாரு, எங்க கொஞ்சம் வண்டியை தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் வண்டியை தள்ளி விட ஹெல்ப் பண்ணால் வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கருணாஸ் வண்டியில் ஏறினோன்னே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா நாங்கள் திருநெல்வேலி போகிறோன்னா போகிற வழியில் நாங்களும் மதுரைக்கிட்ட இறங்கிக்கிறோமே, எங்களையும் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன், அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு விமலை திரும்பி பார்க்குறாரு. எப்பா இவங்களையும் ஏற்றிக்கலாம்னா புரிஞ்சு பேசுனேன், வண்டியில் டெட் பாடி இருக்குன்னு அப்படியெல்லாம் எல்லாரும் ஏற்றி கூட்டிகிட்டு போகவும் கூடாதுன்னு சொன்னா கேளுங்கண்ணா, எனக்கு தெரியும் நீ இதைத்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்போ பொறு நானும் இறங்கிக்கிறேன், அந்த சின்ன ஜெருசுக இன்னும் இடத்துல எப்படி தனியாக போகும், நானும் இறங்கி வரேன்ப்பா பொடி நடையா அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்னான். அண்ணே இப்போ என்ன தானே உன் பிரச்சனை, வேறு வழி இல்லை ஏற்றிக்கப்பா, பாவம்ப்பா சின்ன பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பையனையும் பொண்ணையும் வண்டியிலே பின்னாடி ஏற்றிக்கிட்டா வழக்கம் போல் நான் யாருன்னு தெரியுமா, நான் மகா நடிகன் அப்படின்னு நெஞ்சில் பச்சை குத்துனதை காட்டுறாரு. நான் உருமாறுவேன் பார்த்தீங்களா. அடுத்து வழக்கம் போல் நம்மளுக்கு விக்ரமோட நடிப்பு திறமையும் இவர் இங்கே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே நம்மளுக்கு விமலோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்ககிட்ட டாக்டர் வந்து சொல்கிறாங்க, தாத்தா நான் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, பனிக்கூடத்தில் ஓட்டை விழுந்துருச்சு, தண்ணி அதனால் இறங்கிட்டே போகுது, உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாகணும், உடனே நீங்கள் கொண்டு போய் பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னால் இவரும் ஃபோன் அடிச்சு பார்க்குறாரு. ஆனால் விமல் ஃபோனுக்கு இங்கே ரிங்கே வரல, இவர் அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கருணாசு நான் கர்ண மகாராஜா அப்படியே நான் நாடகத்தில் நடித்த கதையை சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்றாரு. இந்த சீனை கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா இதே இது கிளைமேக்ஸ்லேயும் வரும், அதுக்காக தான். நான் வந்து கர்ண மகாராஜா வேஷம் போட்டிருந்தேன்னா தேர் மண்ணில் விழுந்துருந்துச்சு, அந்த மல்லு கட்டி அந்த தேரை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு,
இதுதான் நேரம், அர்ஜுனா அம்பை விடுன்னு வானத்துலேருந்து வந்த அம்பு நேராக என் நெஞ்சில் பாயுது. இங்கே நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வரையான் முறுக்கு மீசையோட. அதே வேற யாரும் இல்லை, அந்த ஊர் தலைவன் அப்படின்னு அங்கே காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முறுக்கு மீசையோட வராரு. அங்கே மண்ணே தெரியாத அளவுக்கு அம்புட்டு கூட்டம்னு சொல்லி காமிச்சா அங்கங்கே ஒரு 4 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அவ்வளவு கூட்டத்துலேயும் அந்த முறுக்கு மீசக்காரை உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே என்னோட நடிப்பை வானத்துலேருந்து வந்த அம்பு என் நெஞ்சில் பாஞ்சிச்சு. அந்த கருணை உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும் போதும் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து, இது வரைக்கும் நீ செஞ்ச தான தர்மத்தோட பலன்கள் எல்லாத்தையும் என்கிட்டத்தா அப்படின்னு மாறு வேஷத்தில் வந்து கேட்குறாரு. என்கிட்ட இருக்கிறது அது ஒன்று தான், அதையும் நான் உங்களுக்கே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அந்த இதையும் கொடுத்துட்டு அங்கேயே உயிரை விடுறான் கருணை. அதை பார்த்துட்டு முறுக்கு மீசையோட கம்பீரமாக உட்காந்துருந்தவன் கதறி கதறி அழுகிறான் அப்படின்னு காமிச்சா அவன் அங்கே சிரிச்சுக்கிட்டேவும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். இங்கே அப்படியே கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே தாத்தா மறுபடியும் வேற ஒருத்தட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து, எப்பா இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் அடிப்பா அப்படின்னு சொன்னால் அவர் கரெக்டாக இங்கே குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இங்கே குமார் அட்டன் பண்ணோன்னே சொல்லுங்கன்னு கேட்டால், எப்பா நான் தாப்பா பேசுகிறேன், இங்கே டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாருப்பா, நீ எப்பப்பா வருவேனா, நான் மட்டும் வந்து என்னையா பண்ணேன், காசு வேணாமா, நான் போனால் தானே காசு வாங்கிட்டு வர முடியும், நீ அந்த பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுனா, என்னையே தான் உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே, என்னென்னமோ சொல்லி என்னை பயன்படுத்துகிறாங்களேன்னு அழுகிறாரு. யோ பயப்படாம இருயா, பார்த்துக்கையா, நான் என்னையா பண்ணேன், போயிட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறேயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே ஃபீல் பண்ணிகிட்டே கிளம்புறாரு. நம்மளுக்கு கரெக்டாக விடியுது. பின்னாடி உட்காந்துருந்த அந்த லவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் அப்படியே கதறி எழுதுறான். ஐயோ அம்மா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. அம்மா கருணாசிவரம் பயந்து போய் என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, ஐயோ எங்கள் அப்பாவை வெட்டிட்டாரா அப்படின்னு அழுகிறாரு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் கரெக்டாக ஒரு குவாலிஸில் அடியாட்களாக விரட்டிட்டு வந்து, தம்பி கொஞ்சம் வண்டி அப்படியே ஓரத்தில் நிப்பாட்டு அப்படின்றாங்க. நம்மளுக்கு அந்த பொண்ணு பார்த்துட்டு, அண்ணே ப்ளீஸ்னே கெஞ்சி கேட்குறேனே, தயவுசெய்து வண்டியை நிப்பாட்டிடாதீங்கண்ணே ப்ளீஸ்னே அப்படின்னு அழுகிறாங்க. கருணாசும் கெஞ்சுறாரு, எப்போ வண்டியை நிப்பாட்டிடாதப்பா, அவங்கள பார்த்தாலே அவ்வளோதாப்பா கொள்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள கெஞ்சுறாங்க. அண்ணே கண்டிப்பாக நிப்பாட்டினா கொன்னிடுவாங்கண்ணே ப்ளீஸ்னே, வண்டி வேகமாக ஓட்டுங்கண்ணேனா இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட ஒய்ஃப் அழுதது ஞாபகம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடாக அழுத்துறாரு. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வண்டியை நிப்பாட்டுறானா. அவங்கள வண்டியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சல்லுன்னு நம்ம விமல் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனால் பைபாஸ்லேருந்து டக்குன்னு கட் பண்ணி ஒரு ஊருக்குள்ளே கூடி சைடில் புகுந்து மறுபடியும் வெளியே வந்துடுறாரு. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா விட்டாமல் விரட்டிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு இடத்துல மேட்டில் ஏற்றும் போது காட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் வண்டியை தள்ளுனா தான் ஸ்டார்ட் ஆகும்னா இவங்க பின்னாடி விரட்டிட்டு வந்தவங்க சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. மல்லு கட்டி நம்ம கருணாசு கெஞ்சுறாரு. அவங்கள்ட்ட கால் விழுந்து எப்போ விட்டுருங்கப்பா சின்ன பிள்ளைங்கன்னா அங்கேயே வச்சு அந்த 2 பேரையும் அடின்னு அடித்து வெளுக்கிறாங்க. நம்மளுக்கு விமலுக்கு 2 அடி போட்டு, ஏன்டா வண்டி நிப்பாட்ட மாட்டியா, சத்தமே இல்லாமல் மரியாதையை கிளம்பி இங்கேருந்து போயிட்டே இருங்க, அதுதான் உங்கள் 2 பேர் உசுருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. நம்மளுக்கு விமலுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லாமல் உட்காந்துருந்தா அங்கிட்ட கருணாஸ் போய் கெஞ்சுறாரு, எப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பானா, பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போடானா. அங்கே பிடிச்ச அடியால் நேராக அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். அண்ணே பிடிச்சாச்சு, நம்மளுக்கு இங்கே கால்வாக்கிட்ட தான் வச்சுருக்கேன், என்ன பண்ணலான்னு கேட்டால், அவனை அறுத்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடலாமாண்ணா, அவளை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறது, அவளையும் கொளுத்தி விட்டுருங்கன்னு சொன்னால், இங்கே இவர் ஃபோனில் பேசுகிறத கேட்டு அந்த பொண்ணோட அண்ணனும் அம்மாவும் கதறி அழுகிறாங்க. அங்கே பாட்டியுமே கதறி அழுகிறாங்க. எப்பா வேணாம்ப்பா, நம்ம பொண்ணோட உசுருப்பா, விட்டுருப்பான்னு கெஞ்சினா இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்மளுக்கு இங்கே அடித்து அவங்க 2 பேரையும் அங்கே காலவாசல்கிட்ட இழுத்துட்டு போனால் நம்மளுக்கு இங்கே கருணாஸ் வந்து சொல்கிறாரு, எப்பா 2 பேரும் போய் அவங்கள அடித்து எப்படியாவது உசுரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொன்னால் விமல் அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு அங்கே ஒய்ஃபோட ஃபோட்டோவை வச்சுருப்பார். அதை பார்த்தா, ஓ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு தான் யாருமே இல்லை, ஒண்டிக்கட்டை விடுப்பா, நான் என்னால் என்ன முடியுமோ போய் அவங்கள காப்பாற்ற முடியலைனாலும் என் உசுரையாவது விடுறேன்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இவர் கிளம்பி போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அடித்து கரெக்டாக அவங்கள கொல்ல போகும்போது வேகமாக கருணாஸ் வந்து அங்கே கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு, சரியான ஆம்பளையாக இருந்தால் என்கிட்ட வாங்கடா அப்படின்னு காட்டுறாங்க. கருணாஸ் மிரட்டம்ல நின்றுக்கிட்டு இருந்தா கத்தி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கருணாசையும் போட போனால் ஒரே அடி வந்தவனோட முகத்துல கல்லை வச்சு எரிஞ்சா வேற யாரும் கிடையாது, நம்ம விமல் களத்துல இறங்கிட்டாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த லவ்வர்ஸை காப்பாத்திட்டு
இவங்க டக்குன்னு வண்டியை வேகமாக தள்ளி ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கப்பா போகணும்னு கேட்டால் அவர் கரெக்டாக ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. நம்மளுக்கு விமலும் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் விட்டோம்னா அது நம்மளுக்கு அந்த பையனோட ஏரியா. அங்கே இருக்கவங்க ஃபுல்லாகவே முஸ்லீமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனால் அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்க பொண்ணையும் பையனையும் வெளியே கூட்டிகிட்டு போனால் அந்த பையன் அவ்வளோ ரத்த வெள்ளத்துலையும் திருப்பி அவங்கள எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வந்து இங்கே விமல் காலில் விழுந்து அண்ணே நீ காப்பாற்றிட்டீங்கன்னே ரொம்ப நன்றினேன்னு அழுகிறாரு. இவருக்கு அப்படியே கண்ணு கலங்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு விமலை காட்டுறாங்க. 2 ரெக்க சடார்னு முளைச்சி அவர் அப்படியே மெல்ல மேலே பறக்கிறாரு. அப்போதான் உணர்றாரு அடுத்தவனுக்கு உதவி செஞ்ச நிமிஷத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாக ஆயிட்டாரு அப்படிங்கிறத. இவர் ஏஞ்சல் ஆனோன்னு அப்படியே ஒரு மாதிரி அப்போதான் இவருக்கு தோணி கண்ணு கலங்கி கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே கருணாசை காணோம். என்னடா கருணாசை காணமே நிமிர்ந்து பார்த்தா இவரை விட ஒரு படி ஹைட்டில் கருணாசை ஏஞ்சலாக பறந்துட்டு இருக்காரு. இவர் அப்படியே பார்த்து கேட்குறாரு, இப்போ புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் அப்படியே கண்ணு கலங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே நம்மளுக்கு எஸ்பி ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே இவங்க டேப் ரெக்கார்டர் அடித்து ஒடிச்சாங்களா கல்யாணத்தோடது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஜமீன் குடும்பத்தோடது. அவர் அங்கே வந்துட்டு இங்கே பார்த்துக்கங்க, இது என் ஒத்த பொண்ணு, நாங்கள் ஜமீன் குடும்பம், எங்கள் கல்யாணம் கிராண்டாக நடக்கணும், அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னா எஸ்பி அண்ணே புரிஞ்சுக்கங்கண்ணே, அங்கேயும் இனவு விடுனே பாவம்னே அப்படின்னு சொன்னால், சரி ஒன்று இவனை எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க அப்பா மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன், அதுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். எனக்கு நாளைக்கு 3 மணிக்கு பொண்ணழைக்க வருவாங்க. அப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறப்ப எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. அதுக்கு இடையில என் ஆட்க எந்த சத்தமும் போட மாட்டாங்க, எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே எசக்கியை கூப்பிட்டு எஸ்பி பேசுகிறாரு. எப்பா உனக்காக தான் அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், நீங்கள் எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்கன்னா நாங்கள் 2 மணிக்குள்ள முடிச்சிடுவோன்னா 2 மணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிடுங்க. அவங்களுக்கு 3 மணிக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாதானம் பண்ணி விடுறாரு. இங்கே அதே மாதிரி எசக்கியோட ஆளுக்க நம்மளுக்கு குமாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. எப்பா வண்டி எங்கப்பா வந்துட்டுருக்கு, எவ்வளோ நேரத்தில் வருவேன்னா, அண்ணே விழுப்புரத்தை தாண்டி வந்துட்டுருக்கேனே, மதுரை கிட்டக்க வந்துட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இடம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க கரெக்டாக வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வண்டியை நோட் பண்ணுறதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பா வண்டியை கொஞ்சம் ஓரத்தில் நிப்பாட்டுப்பா, வயிற்ற கலக்குதுப்பா செய்யுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் கெஞ்சுனா சரின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அண்ணே சீக்கிரமானே மணி ஆகிக்கிட்டே இருக்க போகணும்னே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே கருணாஸை காமிச்சா பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்பில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காரு. அங்கே கட்டையை தூக்கிட்டு வந்தேன் ஓங்கி அடிச்சாம்பாரு செஞ்சாம்பாருன்னு சொல்லி கதை பேசிகிட்டு இருந்தா தேடிட்டு இருந்த விமல் நேராக அங்கே வந்துட்டாரு. கர்ண மகாராஜா உங்களை அவங்க ஒரு ஆள் முறைச்சி பார்க்குறாருன்னா திரும்பி பார்த்தா நம்ம விமல், ஏன்னா என்ன சொல்லிட்டு இருக்க மணி ஆயிடுச்சு, நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே கிளம்பி போகிறாங்க. நம்மளுக்கு அங்கே அடி வாங்கின ஆட்க இவங்களை தேடிட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு விமல் மறுபடியும் சண்டைக்கு போனால் எப்போ இப்போ சண்டை போடக்கூடாது ஓடியான்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளேயே கூட்டிகிட்டு வந்து ஒளிய வச்சுக்கிறாரு. எங்கடா அவங்க பார் ஃபுல்லாக தேடி பாருங்கடானா, பார் ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் எங்கேயுமே காணோம். கரெக்டாக இவங்க எங்கேயே எஸ் ஆகிட்டாங்க போலனே அப்படின்னு கிளம்புனா நம்மளுக்கு இவர் பேசிகிட்டு இருந்தார்ல கருணாசு, அவங்க பாரில் வேலை செய்கிறவங்க அப்படியே ஒளிச்சு வச்சு இவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டாங்க. வெளியே கிளம்பி போனால் இவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நேராக இங்கே வண்டிக்கு வராங்க. வண்டிக்கு வந்து பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த வண்டி திறந்து கிடக்கு, உள்ள டெட் பாடியை காணோம். அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு விமலும் கருணாசும் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம கருணாஸ் அப்படியே மறுபடியும் கூப்பிட்றாரு. தம்பி பசிக்குது வாரிகளா போய் அப்படியே சாப்பிட்டு வந்துடும்னா, யோ பேசாமரியா அப்படின்னு டென்ஷனாக சொன்னால், இல்லை நீங்கள் கூட வர வேணாம், காசு மட்டும் கொடுங்களேன், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னா, ஏயா எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டுருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை யாரையா குடிக்க போக சொன்னா செய்ய சொன்னா மரியாதை எந்திரிச்சு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு கோவமா கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. என்ன இப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க, நான் எவ்வளோ பெரிய கலைஞன் தெரியுமா, செய்ய தெரியுமா, எனக்கும் கெட்ட வார்த்தை தெரியும் அப்படின்னு சொன்னால் கோவத்தில் அடித்து தள்ளி விட்டுறாரு. நம்ம கருணாசும் போய் கீழே விழுந்துட்டு, என்னையவா தள்ளி விடுற, ஒரு கலைஞன் கூட பார்க்காம செய்யாமல் அப்படின்னு வேகமாக உள்ளே போய் பேக் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து போகிறேன், ஆனால் நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டா செய்ய மாட்டா அப்படின்னு பயங்கரமாக கோவமாக சாப விட்டுட்டு, ஒரு கலைஞனெல்லாம் இப்படி அவமானப்படுத்தினேன்னு என்ன ஆகும் தெரியுமான்னு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி வராரு. என்னையா எதுக்கா மறுபடியும் திரும்பி வந்த அப்படின்னு கேட்டா, இல்லை தம்பி எல்லா பிரச்சனைக்கே காரணம் நான் தான், நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் ஆரம்பித்தது, நானே முடிச்சு வச்சுட்டு போயிடுறேன், உங்களுக்கு நான் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா மனசு கேட்காம விமல் கூட்டிகிட்டு போய் இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா விமலுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னையா
உன் பாடி வேணாமா அப்படின்னு கேட்டா, அண்ணே யாருண்ணே நீங்கள், தயவுசெய்துண்ணே எனக்கு அந்த பாடி வேணும்னே அப்படின்னு கேட்டா, நீ குவாரிலேருந்து 2 பேரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனேல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒப்படைச்சிட்டு உன்னோட டெட் பாடியை வாங்கிட்டு போ அப்படின்றாரு. அண்ணே தயவுசெய்து சொல்கிறேனே, என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணே, நான் கூட்டிகிட்டு போனது தப்பு தானே, ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணே, எங்கேயோ இறக்கி விட சொன்னேனே, இறக்கி விட்டேனே, அவ்வளோதானே எனக்கு தெரியும்னா. ஓ அப்படியா, சரி கீழே இவருக்கு வந்து பழக்கடை பாண்டி வீடு எதுன்னு கேளு, அங்கே வந்து உன் பாடியை வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த ஆள் ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே நம்மளுக்கு அந்த பொண்ணு வீடை காட்டுறாங்க. அவங்க குடும்பமே உட்காந்து அழுதுட்டுருக்கு. அங்கே வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா லீகலாக ஏதாவது பண்ண முடியுமாண்ணா? ஏங்க பொண்ணையும் பையனையும் வெட்டி போட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அப்பனை வெட்டின கேஸோடு சேர்த்து இதையும் பார்த்து எப்படியாவது வெளியே எடுத்துருப்பேன் நான். விட்டு வந்துட்டு இப்போ வந்து என்கிட்ட வசனமாக கேட்குறீங்க. 2 பேருமே மேஜரு. பொண்ணை ஒழுங்காக அவளை தெரியாமல் இப்போ வந்து என்னையும் கேட்குறீங்களேன்னா அவங்க அப்பா உள்ளே கேட்டுட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு. கரெக்டாக இங்கே நம்ம கருணாசி விமலை வந்தால், மாமா அவங்க வந்துட்டாங்க மாமா அப்படின்னு சொன்னால் இவர் அருவாள் எடுத்துகிட்டு வெட்டுறதுக்கு போகிறாரு. அதுக்குள்ளே அவங்கள அடிச்சு அவங்களோட அடியாட்களாம் விமலையும் கருணாசி வெளுத்து எடுத்துகிட்டு இருந்தா, இவர் வெட்ட வரும்போது அந்த வயசான பாட்டிமா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, எப்பா சாமி விட்டுறியா, தப்பு மேலே தப்பு பண்ணாதையா, நம்ம பிள்ளை தான் போயிடுச்சு, இவங்களையா கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுற, நீயாவது எங்களுக்கு இரியான்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. அங்கே அடிச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் விலக்கி விட்டுட்டு விமலையும் கருணாசியும், ஏய் பாப்பா மொதனியே வெளியே வாப்பா, அவங்களே பொண்ணை இழந்துட்டு உட்காந்து சோகத்தில் இருக்காங்க, வெட்டுப்பலி ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போங்க போனா, அண்ணே ப்ளீஸ்ண்ணே கெஞ்சி கேட்குறோம்னே அந்த பாடியை கொடுத்துருங்கண்ணேண்ணா. எப்பா பாடியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரல, கரெக்டாக அவங்க வரும்போது பார்த்தேன்னா உன் டெட் பாடியை வேறு யாரோ தூக்கிட்டு போகிறத பார்த்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம பசங்க உன்ட்ட கேம் ஆடிட்டாங்க, அவ்வளவுதான், நீ இங்கேருந்து கிளம்பு. இதை கேட்ட உடனே நம்ம விமலம் கருணாசு மிரண்டு போயிடுறாங்க. அப்போ பாடி எங்கே தானே போச்சு, யார் தானே தூக்கிட்டு போனான்னு யோசிச்சா நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க, நம்மளுக்கு சங்கரபாண்டியோட தம்பி வண்டியில் வந்து அந்த பாடியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு இங்கே நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு, அண்ணே அப்பாவோட பாடியை தூக்கிட்டேன், நீ கவலையே படாத, நம்ம தான் கொல்லி வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அவங்க தாய்மாமா வாங்கிட்டு, டேய் தேவையில்லாமல் பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க, சத்தம் இல்லாமல் நேராக சுடுகாட்டுக்கு பாடியை கொண்டு வந்துடுங்க, காதுங்காத வச்ச மாதிரி நம்மளுக்கு வேலையை முடிச்சிடணும். எஸ்ஐக்கு தெரிஞ்சிச்சு இது பெரிய பிரச்சனையாகணும்னா, என்னம்மாம்மா சொல்லிட்டு இருக்க, அப்படியெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லைனா, டேய் நான் சொல்கிறத மட்டும் கேள்றா, அனாவசியமாக எதுவும் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஆனால் இவருக்கு கோபம் தாங்கலை. அதனால் என்ன பண்ணுறாருனா, இறங்கி நின்று பாடியோட செல்ஃபி எடுத்து அது எஸ்ஐக்கு செல்ஃபோனுக்கே அனுப்பி விட்றாரு. இங்கே கல்யாண மண்டபத்துலேருந்து மைக்கை பிடிச்சிட்டு ஒருத்தன், எப்பா கரெக்டாக 4 மணிக்கு பொண்ணு அழைக்கிற வேலை எங்களுக்கு வந்துடும், சொந்தத்தின் சொந்தங்களே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க, எய்த்த வீட்டில் இருக்க இளவு வீட்டுக்காரங்களா உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சுக்கோங்க, இல்லை நம்மளுக்கு நடக்க போகிற சம்பவத்துக்கு யாரும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு பேசினா நம்மளுக்கு இங்கே எசக்கி அவங்க கூட்டம் டென்ஷன் ஆகி வரும்போது அங்கே நம்ம ஜமீன்தார் ஒரே எத்தாங்க மைக்கில் பேசுகிறவனை எத்திவிட்டு, ஏண்டா பேசாமல் இருக்க இடத்துல கரைச்சலையாக கொடுத்துட்ருக்க, தேவையில்லாம் பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்க, இந்த பக்கம் காலை எடுத்து வச்சா காலை ஒடிச்சு போடுவேன், மரியாதையாக போடா அப்படின்னு அவனை எத்தி விரட்டி விடுறாரு. அவர் அங்கே திட்டுறதோ சண்டை போடுறதோ இங்கே மைக்கில் கேட்டவொடனே எசக்கி, விடுங்க அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், என்னம்மாமா இப்படி ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கா, என்னன்னு சொல்லி தெரியலையே, அந்த டிரைவருக்கு ஃபோனை போடுங்கன்னா நம்ம விமல் பயந்து போய் ஃபோனே அட்டன் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. நம்மளுக்கு எசக்கியோட குரூப்பு செம்ம டென்ஷன் ஆகி அங்கேருந்து பாடியை ஏற்றி விட்டான்ல அவனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எப்பா நான் எசக்கி பேசுகிறேன், நம்ம சங்கரபாண்டி தம்பி முத்துப்பாண்டி அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், எனக்கு ஏதோ சரியாக பண்ணலை, அந்த டிரைவர் பையில ஃபோன் அட்டன் பண்ணல, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு விசாரிச்சுட்டு கூப்பிடுங்க, அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே நான் விசாரிச்சுட்டு கூப்பிட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஃபோன் அடித்து பார்க்குறாரு. நம்மளால ஃபோனே அட்டன் பண்ணல. டக்குன்னு இவங்க பாடியை ஏற்றி விட்டாங்க இல்லையா, அந்த சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எப்பா ஏற்றி விட்ட பணத்தை யாரோ தூக்கிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அந்த டிரைவரை எத்தனை ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லைண்ணே அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுண்ணே, அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறான்னு எனக்கு சொல்லியிருப்பானே, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சண்முகமும் ஃபோன் அடிக்கிறாரு. எத்தனை ஃபோன் அடித்தாலும் அட்டன் பண்ணாமல் அப்படியே நம்மளுக்கு வண்டிக்கு வெளியே போய் நின்றுட்டாரு. கரெக்டாக கருணாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, எப்பா யாரோ ரவின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்கப்பா, இந்தப்பா அப்படின்னு கொடுத்தா டக்குன்னு அட்டன் பண்ணால் அங்கே ரவிங்கிறவர் அதே இதில் மேலே பார்க்குறவர் அந்த ஃபோன்லேருந்து நம்ம சண்முகம் தான் அடிச்சிருக்காரு. யோ என்ன ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ண மாட்டியா அப்படின்னு சண்முகம் பேசினா, அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே அது வேறண்ணே அப்படின்னா, எங்கடா இருக்காருன்னு கேட்டால் மதுரை பக்கத்தில் இருக்கேன்னா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லைண்ணே பாடி மிஸ் ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு சொன்னால், என்னது பாடி மிஸ் ஆயிடுச்சா, ஏண்டா பாடி மிஸ் ஆயிடுச்சுடா, அவங்க தான் திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் அடிச்சாங்களே அவங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே,
இல்லை எனக்காவது ஃபோன் அடித்து சொல்லியிருக்க வேண்டியதானே, பாடி மிஸ் ஆகிறப்ப நீ எங்கடா போன அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே சாப்பிட போயிருந்தேனே அதுக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சுண்ணே. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்க குமார், நீ சொல்கிற எதுவும் சரியாக படலை. காசை வாங்கிட்டு பாடியை கைமாற்றி விட்டியா? எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ ஃபோனை வை முதல் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. அதே மாதிரி அங்கே எஸ்கே குரூப் டவுட் ஆகி அங்கே அவங்களோட ஆள் ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்பா என்னமோ அவங்க பாடியை தூக்கிட்ட மாதிரி டவுட்டாக இருக்குது, நீ அவங்க வீட்டு சைடு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் வேகமாக அங்கே ஊர் பக்கம் போய் நம்ம சங்கரபாண்டி சொந்தக்காரங்க ஃபுல்லாக அங்கேயே வீட்டுக்கிட்ட நின்னா, ஆமாம் என்னப்பா பாடி இங்கே தான் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் டென்ஷன் ஆகி கத்துறாரு, யோ பேசாமல் போயிரு வயிற்றுச்சனை கலப்பாம அப்படின்னு சொன்னால், என்னையா அப்போ களக்காட்டுக்கு போகாமல் இங்கேயே நிற்கிறீங்கன்னா போவோம்யா, போயா வேலையை பார்த்துட்டு வயிற்றுச்சலை கலப்பாம அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சரிப்பா எதுக்கு கோவப்படுற அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டு இங்கே எஸ்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எப்பா நீங்கள் சொன்ன மாதிரி பாடியில் இங்கே வர்றதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை, எப்பொழுதும் போல தான் இருக்காங்க, எல்லாருமே அங்கே தான் களக்காட்டுக்கு வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, சரிப்பா நீ ஃபோனை வை அப்படின்னு சொன்னால், அங்கே சண்முகத்து கூட இருக்க ரவிங்கிறவர் சொல்கிறாரு, அண்ணே நம்ம பாவம்னே பிரச்சனையில் ஏதோ பெருசாக லாக் ஆகிட்டானே, நம்ம தானே ஏதாவது காப்பாற்றி விடணும்னா, ஏய் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்னா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா, செத்து போன ஆள் மண்டை நசுங்கி செத்து போயிருக்கானே, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணலன்னு சொன்னால் நம்மளுக்கு சண்முகம் மறுபடியும் இங்கே குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. குமார் அவங்க ஃபோன் அடித்தா மதுரையை தாண்டி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளி, நீ எதுவும் பதட்டப்பாராத, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நேராக மதுரை மார்ச்சோரி போ, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. அண்ணே சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கருணாசி இவரும் கிளம்பி இங்கே மதுரை மார்ச்சோரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்க இன்சார்ஜ் கரெக்டாக ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏய் கேட்டுக்கு வெளியே போய் நில்லுங்கப்பா, நான் சொன்னதுக்கப்புறம் வாங்க, அந்த டெட் பாடிக்கு கவர் பண்ணுற ஜாமான் எல்லாத்தையுமே ஒரு செட்டு வாங்கி கையில் வச்சுக்கோங்க, நான் ஃபோன் அடித்ததுக்கப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க டெட் பாடிக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கினா, அங்கே நம்ம விமல் ஒரு சென்ட் வாங்குவார். அந்த சென்ட்டை வச்சுட்டு, ஏப்பா இது வேணாம்ப்பா, அந்த இருக்கு பாரு வாசமா, அதை எடுப்பா அப்படின்னு வாங்கி இவர் மேலே அடிச்சுக்கிறாரு. நம்ம விமல் டென்ஷன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பேசாமல் இருந்தால், நம்மளுக்கு இங்கே மார்ச்சோரியில் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப்பில் ஒரு டீமே வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, அவங்களே தூக்கிட்டு வந்தோம்னா அந்த இன்சார்ஜுக்கு மேலிடத்துலேருந்து ஃபோன் வருது, யோ உடனே அந்த ஆக்சிடென்ட் கேஸை முடிச்சு விடியா, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரமா போலீஸ்காரங்களுக்கு வேண்டியவங்க வேறையா அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு விமலுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. எப்பா கோச்சுக்காத, ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு, எப்பொழுது வர்ற போலீஸ் வராமல் இன்னைக்கு வேறு போலீஸ் டீம் வந்திருக்கு, அவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம இதுக்காக நிற்க முடியாது, அதோட என்னென்னா திடீர்னு வேறு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வேறு, அதை பார்க்க சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு எதுவும் பாடியை நகட்ட முடியாது, நீ வேறு ஏதாவது வழி பார்த்துக்கப்பானா, அண்ணே தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேனே, உசுரே போயிடும்னே, ஏதாவது ஒரு வழி சொல்லுனே செய்யணே அப்படின்னு கெஞ்சுறாரு. இப்போ என்னப்பா நீயும் சூழ்நிலை புரிஞ்சுக்காமல் பேசுகிற, வேணா ஒரு வழி இருக்குது, ஆனால் அது பெரிய ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், சரிண்ணே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு சொல்கிற நம்பருக்கு போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்கி கருளாஸ் படிச்சுட்டு சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவருக்கு ஏகப்பட்ட பேர் இரங்கலஞ்சலி செலுத்தியிருந்தா, எப்பா செத்து போனவனுக்கு சொந்தக்காரன் நிறையா இருப்போம் போல், பெரிய பார்ட்டியாக இருக்கும் போல், நீ பணம் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே போன உன்னை கொண்டே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இவங்க நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்லறை தோட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடக்கம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சர்ச் ஃபாதரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்துட்டுருக்காங்க. இவங்க அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அங்கே இருக்க வாட்ச்மேன் கையை காமிச்சு கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே இவங்க சடங்கெல்லாம் முடிச்சுட்டு போனோடனே கரெக்டாக வராரு. நான் சாப்பிட்டுட்டு வரேன், அதுக்குள்ளே நீங்கள் சத்தம் இல்லாமல் போய் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுங்க இங்கேருந்து அப்படின்னு செலவுக்கு மட்டும் காசு கொடுங்கன்னு தலையை சொரிஞ்சு வாங்கிக்கிறாரு. இவங்க வேகமாக உள்ளே போய் கரெக்டாக அங்கே புதைச்ச டெட் பாடியை மண்ணை ஃபுல்லாக தோண்டிட்டு கஷ்டப்பட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணால், அப்பாடியா தப்பிச்சிட்டோம்டா கிடச்சிருச்சுடானா, அங்கே பின்னாடி ஒருத்தர் வந்து, ஆமாண்டா கிடச்சிருச்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மிரண்டு போய் திரும்பி பார்க்குறாங்க. நான் என் பெரியம்மாட்ட அப்போவே சொன்னேன், படித்து மோதிரத்தோட புதைக்காதன்னு சொல்லிட்டு, ஏண்டா ராத்திரி தான் வருவீங்கன்னு பார்த்தேன், பகல்லே வந்துட்டீங்க, இன்னைக்கு நீங்கள் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறீங்கன்னு பார்க்குறேன்டானா, டக்குன்னு அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சு, டேய் நம்ம மாமாவோட டெட் பாடியிலேருந்து மோதிரத்தை திருடுறதுக்காக ஒரு குரூப் இங்கே வந்திருக்குடா, பிடிச்சி வச்சிருக்கேன் சீக்கிரம் வாங்கடான்னு சொன்னால், பதறி அடிச்சுட்டு இவரை பிடிச்சி அந்த டெட் பாடியில் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அவுட்டரில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அழுதுகிட்ட உட்காந்துருக்காரு.
இங்கே நம்மளுக்கு எஸ்ஹெச் வீட்டில் அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா பதறி போய் மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. வேகமாக அவங்கள உட்கார வச்சா, எப்பா அந்த ஃபோட்டோவில் அனுப்புனது உண்மையாயா, எனக்கு என்னமோ பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா, அம்மா நம்மளுக்கு தான் அங்கேருந்து சுப்பு ஃபோன் அடிச்சு சொன்னான்ல, டிரைவருக்கு ஏதோ வண்டி பிரச்சனை ஆயிடுச்சா வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ ஏன்க்கா இப்படி பதறேனா? இல்லைப்பா எனக்கு ஏதோ பயமாக இருக்குண்ணா. சரின்ட்டு மறுபடியும் டிரைவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு எசக்கி கேட்குறாரு, எங்கே இருக்கேனா? அண்ணே மதுரையை தாண்டி வந்துட்டுருக்கேனே அப்படின்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு டெட் பாடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்புன்னு சொன்னோன்னே நம்ம விமல் பதறி போய், அண்ணே என்னன்னே சொல்கிறீங்க, ஏய் சொல்கிறத மட்டும் செய்டா அப்படின்னு சொல்ல உடனே, சரிண்ணே அப்படின்னு ஃபோனை வச்சுறாரு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கருணாசே, நான் தான் இருக்கேன்லப்பா அப்படின்னு சொல்லி வேவேமா அவருக்கு டெட் பாடி மாதிரி மேலே துணியை மட்டும் சுற்றிட்டு நம்மளுக்கு பெட்டிக்குள்ளே படுக்க வச்சு டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்து இங்கே அனுப்பி விட்றாரு. அக்கா பாத்தியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அப்பாவோட டெட் பாடி இங்கே தான் வந்துட்டுருக்கு, நீ தைரியமாக இரு. இங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கரபாண்டியோட தம்பி அவங்க டெட் பாடியை நேராக சுடுகாட்டுக்கே கொண்டு போயிட்டாரு. அங்கே சங்கரபாண்டி டென்ஷனாகி அவர் தம்பியை சப்புன்னு போட்டு அறையிறாரு. ஏன்டா அவ்வளோ தூரம் சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்க, நீ என்ன பிரச்சனை இருக்கணும்னு சொல்லி பார்க்குறியா செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா விடுப்பா அதான் வந்துருச்சுல அப்படின்னு வேவேமா நம்மளுக்கு அங்கே மொட்டையெல்லாம் எடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா டெட் பாடிக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அங்கேயே முடிச்சு நம்மளுக்கு டெட் பாடியை எரிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குமார் சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சண்முகனா பாடி கிடைக்கலனா அப்படின்னு அழுதுகிட்டே பேசினா, தெரியும் குமார், என்னால் என்ன பண்ண சொல்கிற, ஏற்றி வர்றதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் மனசாட்சியோட உனக்காக என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சேன், இதுக்கு மேலே என்னை நீ கேட்காத. என் பொண்டாட்டி அடிக்கடி ஒன்று சொல்லுவா, சனியும் நம்மளை பிடிச்சிடக்கூடாது, சனியம் பிடிச்சவங்கள நம்ம கூடையும் சேர்த்துக்க கூடாதுன்னு. அது இப்போ தான் எனக்கு சரியாக புரியுது. இதுக்கு மேலே எனக்கு நீ ஃபோன் அடிக்காத, நீயாச்சு அவங்களாச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ ஃபோனை வை அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா கரெக்டாக அங்கே நம்மளுக்கு குமாரோட ஒய்ஃபு ஃபோன் அடிக்கிறாங்க. குமார் எங்கே இருக்க? இங்கே நர்ஸு பணம் கட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்க குமார், எனக்கு பயமாக வருது, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னால் இவர் டென்ஷனாகி கத்துறாரு. எங்கடி கிளம்பி வர சொல்கிற, எங்கடி பண்ண சொல்கிற, உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனையும், நீ பாட்டுக்கு பிரசவத்துக்கு வச்சிருந்த பணத்தை தூக்கி கொடுத்துட்ட, இங்கே நான் பணத்தை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ நானே போன மாதிரி கிடைக்கிறேன்டி, நீ ஏன்னா உயிரோடய இருக்காத, எங்கிட்ட போய் செத்து தொலை செய் அப்படின்னு வைகிறாரு. நான் போகிறேன், இங்கேருந்து போகிறேன்னா போ, அப்படியே செத்துரு, இதுக்கு மேலே வந்துடாத செய்யாத அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே நிறமாசகரத்துலேயே அழுகிறாங்க. தாங்க முடியாமல், ஒன்னால் தாண்டி எனக்கு இவ்வளோ பிரச்சனையோ இவ்வளோ கஷ்டமோ, என்னை சனியை முடிச்சவன் தரத்திரம் முடிச்சவன் சொல்லி சொல்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி அப்படியே எனக்கு கத்துறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தேமி அழுதுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம விமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தவர் வேகமாக வர லாரியில் கரெக்டாக குறுக்கால பாஞ்சா ஜஸ்ட் மிஸ்ல கருணாஸ் பிடிச்சிருந்துட்டு, தம்பி என்ன தம்பி இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க தண்ணியை குடிங்கன்னு சொன்னேன். அப்படியே விமல் அழுதுகிட்டே சொல்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியலண்ணா, அங்கே பணங்கிறாங்க, இங்கே பணங்கிறாங்க, ரெண்டுக்கு நடுவில் நான் இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேண்ணா. எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை பிறந்துச்சுண்ணா, அந்த 2 குழந்தையுமே எப்படி கொடுத்தாங்க தெரியுமா, துணியில் சுற்றி பொட்டலமாக தானே கொடுத்தாங்க. ஏண்டா இப்படி கொடுக்குறீங்கன்னு என்னால் கேட்கக்கூட முடியலை. இது வரைக்கும் எத்தனையோ பணத்தை என் கையால் தூக்கியிருக்கேனா, ஆனால் என் பிள்ளையோட பணத்தை அப்படியே கையில் பிடிக்கும் போது தான் அதோட உண்மையான பலி என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சுனே. அப்படியே கருணாசா அழுகிறாரு. தம்பி எனக்கு உங்கள் ஃபோன் மட்டும் ஒரு நிமிஷம் போடுங்க, ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு வேகமாக அங்கிட்ட போய் ஃபோன் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே சந்தோஷமாக ஓடியாந்து, நான் வந்துடுறேன் உடனே கிளம்பி நேரம் அங்கே வரேன் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இங்கே வந்து விமல்கிட்ட கொடுக்குறாரு. தம்பி உங்கள் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு, எதுக்கு எடுக்கிறீங்க, கிளம்புங்க, நேராக நம்ம பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், தூக்குறோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, நீங்கள் சந்தோஷமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க. கிளம்பும் போதே கொஞ்சம் நேரத்தில் கருணாஸ் கேட்குறாரு, எப்பா என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி பிள்ளைத்தாச்சு பிள்ளை, இந்த நேரத்தில் போய் அதை போய் சாவுன்னு சொல்கிறியே, தப்பு இல்லையாப்பா, அவள் பாவம் இல்லையாப்பா அப்படின்னு கருணாஸ் அழுதுகிட்டே கேட்டா, அவள் அதெல்லாம் சாக மாட்டானே செய்ய மாட்டானே, அவளுக்கு நான் தான் உசுறு, நான் தான் உலகம், எல்லாமே அவளுக்கு நான் தான். 2 குழந்தை பிறந்து இறந்ததுமே அவள் உடம்பு சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ 3வது குழந்தை பிறந்தா கண்டிப்பாக உன் பொண்டாட்டி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவள் ஒரு நிமிஷம் கூட கவலையே படலைன்னு, அவளுக்கு ஏன் சந்தோஷம்தான் முக்கியங்கிறதுக்காக மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக
இப்போ பிரசவ வார்டுக்கு போயிருக்கா. அதனால தான் எல்லா நாளும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து எப்படியாவது எனக்கு 2 பேரையுமே காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு தானே இப்போ பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதே சமயம் இங்கே எஸ்ஐக்கு வீட்டில் காட்டுறாங்க. அந்த எஸ்பி இங்கே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. யோ, என்னையா சொன்னீங்க நீங்கள் என்கிட்ட 2 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருன்னு சொன்னீங்களையா? இப்போ வரைக்கும் உங்களுக்கு பாடி வந்து சேரல. மணியை பார்த்தீங்களா, மணி 1 ஆக போகுது அப்படின்னு சொன்னா. சார், நம்ம நினச்ச மாதிரியா சார் எல்லாம் நடக்குது செய்யுது. இன்னும் பாடி வராமல் நாங்களே டென்ஷனில் இருக்கணும். பாடி வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, செஞ்சீங்களா? நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கோம் நினச்சிங்க, செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்க கத்துறாரு. சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? பாடி வர்றதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா கரெக்டாக நம்ம எசைக்கு டென்ஷன் ஆகி, டேய் இங்கேருந்து கிளம்புங்கடா, போகிற வழியில் பாடியை எங்கே பார்த்தாலும் உடனே அவனை என்னன்னு சொல்லி பார்த்து அப்படியே கையோட கூப்பிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு குரூப்பே கிளம்பி நம்மளுக்கு அப்படியே பைபாஸில் வந்துட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. டேய், ஆப்போசிட்டில் பார்த்துட்டே வாங்க, வண்டி வருதான்னு சொல்லிட்டு எங்கே வண்டி வந்தாலும் டக்குன்னு அவனை அப்படியே மறித்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு இங்கே விமல் கருணாசை கேட்குறாரு, ஏன்னா உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லையானே அப்படின்னு கேட்டா, பார்த்துட்ருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னா. அண்ணே காமெடி பண்ணாதண்ணே, சொல்லுனேண்ணா, இதில் காமெடி பண்ண என்னையா இருக்குது? அம்மான்னு ஒருத்தி இருக்க வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னே எனக்கெல்லாம் தோணலை. அம்மாவுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுற வயசே இல்லை. ஏன்னே உங்கள் அம்மானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமாண்ணா? சொன்னால் நம்பவீங்களா இல்லையான்னு தெரியல தம்பி. எங்கள் அம்மா செத்து 3ஆவது நாள் எனக்கு வாழை பிடிக்காமல் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். பயவில்லைங்க காப்பாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு தடவை சாக போனேன். அப்போயே என்னை காப்பாற்றி விட்டாங்க. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு உசுராக இருந்தது என் கூத்து மட்டும்தான். அந்த கூத்தும் பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போச்சு தம்பி. உசுரை கொடுத்து நடித்தாலும் ஒரு பைய கூட மதிக்க கூட மாட்டேங்கிறான் தம்பி. கூத்து செத்துருச்சு. இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் தம்பி தெரியல அப்படின்னு அப்படியே அழுகிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபோன் வருது. அங்கே வண்டியில் வந்துட்டு இருந்தவங்க ஃபோன் அடிச்சு நம்மளுக்கு பதறி போய், அண்ணே ஃபோன் அடிக்கிறாங்க, என்னன்னா அட்டன் பண்ணியா, அதான் பாடி கிடைக்க போதில்ல, நீ ஏன் கவலைப்படுறேன்னா? அண்ணே பாடி இல்லை, என்னே வந்து பார்க்கவா போகிறாங்க, தைரியமாக ஃபோன் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ டென்ஷன் ஆகி கத்துறான். டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ண முடியாதா, செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே வண்டி மறுபடியும் வேலை வச்சிருச்சுண்ணேனா. என்னடா வண்டி வச்சிருக்கேன், எப்போ பார்த்தாலும் வேலை வச்சிருச்சுங்கிற, இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், அண்ணே சங்கரங்கோட்டையை தாண்டி வந்துட்டுருக்கேனேனா. சரி சீக்கிரம் வா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு, டேய் சங்கரங்கோட்டையை தாண்டி வரானா, நீங்கள பார்த்துக்கிட்டே வாங்க, எங்கே பார்த்தாலும் வண்டி அப்படியே நம்மளுக்கு மறித்து கூடயே நம்மளுக்கு சேர்ந்து ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இங்கே வண்டியை பார்த்துக்கிட்டே வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்யாண மண்டபத்தில் பொண்ணு அழைக்கிற ஃபங்க்ஷன் வந்துருச்சு. நம்மளுக்கு பொண்ணு அழைக்கிறதுக்காக டேப் ரெக்கார்ட்லாம் போட்டு கிராண்டாக ஃபங்க்ஷன் இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எஸ்ஐக்கியோட ஆட்களும் இங்கே எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணே அந்த டிரைவர் ஃபோன் எடுத்துட்டான், மறுபடியும் வண்டி எதாவது வேலை வச்சிருச்சுங்கிறியா, அவன் சவரக்கோட்டையை தாண்டி வந்துட்டுருக்கானா, நாங்களும் கோயில்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோம், எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டியை பார்த்துருவோம்ண்ணே, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்கண்ணே அப்படின்னு இங்கே மறுபடியும் கருணாசையும் விமலையும் காட்டுறாங்க. நம்ம கருணாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக தம்மடிச்சுட்டே வராரு. தம்பி மணி ஆகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் இந்த வேகத்தில் போனீங்கன்னா நம்ம காலகாலத்தில் போக முடியாது, கொஞ்சம் வண்டியை ஸ்பீட் எடுங்க, நம்ம காலகாலத்தில் போகணும்னா ஸ்பீடாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்பீட் எடுக்க சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது சரிதானேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டக்குன்னு வண்டி எடுத்து நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருந்தா ஒரு செகண்டு கூட யோசிக்கிறதுக்கு முன்னாடி கருணாஸ் டக்குன்னு கதவை திறந்துட்டு அப்படியே தவிர்றாரு. அங்கே நேராக இருந்த போஸ்ட் கம்பத்தில் போய் அப்படியே அவர் தலை மோதிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விமல் பதறி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தா அங்கே புல்லுக்குள்ளே இருக்குது. அப்படியே மூச்சு நின்று நம்ம கருணாஸ் அங்கேயே ரத்த வெள்ளத்தில் இறந்தே போயிடுறாரு. நம்ம விமல் பார்த்தீங்கன்னா அப்படி கதறி கதறி அழுகிறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்படியே விமல் பக்கத்துலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பைபாஸில் வந்துக்கிட்டு இருந்த வண்டி கரெக்டாக இங்கே நம்மளுக்கு அமரர் ஊர்தி நிற்கிறத பார்த்துட்டு, டேய் வண்டி அந்த நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே இறங்கி வராங்க. போச்சுடா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு விமலை காட்டுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெட் பாடியை உள்ளே வச்சு வண்டியோட கதவை சாத்திட்டு அப்படியே கண்ணு கலங்கிட்டு பின்னாடி நிற்கிறாரு. இவங்க நம்மளுக்கு அப்படியே வந்துடுறாங்க. என்னப்பாச்சு அப்படின்னா, அண்ணே வண்டி மறுபடியும் நின்று போச்சுனே அப்படின்னு சொல்லிகிட்டே போய் இவர் வண்டி எடுக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அப்படியே வண்டியை தள்ளி விட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எசைக்கு வீட்டில் காட்டுறாங்க. எசைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமீன்தார் அங்கே கல்யாண ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக நம்மளுக்கு பொண்ணு அழைச்சிட்டு கிராண்டாக போகிறாங்க. போய் முடிச்சோடனே நம்ம ஜமீன்தார் இங்கே எசைக்கு ஃபோன் அடிக்கிறாரு. தம்பி
என்னோடய பொண்ணு அழைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் பொண்ணு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போகிறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் ரெக்கார்டரை போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சா கரெக்டாக பொண்ணு அழைச்சிட்டு போன உடனே நம்மளுக்கு ஊருக்குள்ளே நம்மளுக்கு வண்டி வந்துருச்சு. வண்டி வந்த உடனே வண்டி வந்துருச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொட்டு மேலே அடித்து வெடிச்சு தார தப்பட்டையெல்லாம் தெறிக்க விடுறாங்க. அப்படியே நம்மளுக்கு இங்கே புறத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுனா நம்மளுக்கு அப்படியே டெட் பாடியை எடுத்து அங்கே பாடையில் வச்சு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் வேகமாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம விமல் அப்படியே கண்ணு கலங்கி பார்க்குறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருணாஸ் ஏற்கனவே சொன்னது, நான்லாம் யாருமே இல்லாத அனாதப்பா, நான்லாம் செத்தா கூட ஒரு பயில வந்து பார்க்க மாட்டான்னு சொன்னால் அங்கே ஊரே அவரோட பணத்துக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு ஆடிக்கிட்டு இருக்கதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு எசக்கிங்க டிரைவரை கூப்பிட்டு, என்னப்பா வண்டி ரொம்ப வேலை வச்சிருச்சா வர்ற வண்டியில் அப்படின்னா, ஆமாண்ணே அப்படின்றாரு. என்ன முகத்துலலாம் காயம் அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே வர்ற வண்டியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுண்ணே, வேறு ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கண்ணு கலங்கி நின்று பேசிகிட்டு இருக்காரு. நம்ம எசக்கி சொல்கிறாரு, பேசுனதோட இன்னொரு 10,000 சேர்த்து கொடுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தா நம்மளுக்கு அங்கே பணத்தையும் காட்டுறாங்க. இங்கே விமல் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கருணாசு முத கருணை கதை சொன்னார் இல்லையா, அதை அப்படியே நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஓட விட்றாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே அந்த டைலாக்கை ஏன் அவ்வளோ தூரம் ஃபுல்லாக சொன்னேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே டைலாக்கை இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் மட்டும் காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா மேலேருந்து அம்பு வந்து இங்கே என் நெஞ்சில் பாஞ்சிச்சு. சுற்றி பூரா மண்ணே தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டம். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக டெட் பாடிக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. அங்கே முறுக்கு மீசை வச்சுட்டு வெறப்பாக ஒருத்தன் நின்னா. இங்கே நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து கடைசியாக நீ வச்சுருந்த செஞ்ச தான தர்மத்தோட பலன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்டார். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க நம்ம கருணா செஞ்ச பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணமாக இங்கே விமல் கையில் கொடுத்ததை. அதே மாதிரி அங்கே முறுக்கு மீசை வச்சுட்டு நின்னான்ல, அவன் ஒரு நிமிஷம் கருணை உயிர் போன உடனே கதறி அழுதான் அப்படின்னு காட்டுறப்ப இங்கே விமல் அப்படியே கண்ணு கலங்கிட்டு போய் பணத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு அவங்களோட சேர்ந்து அப்படியே ஒரு ஆடுவார் அழுதுகிட்டே. நம்ம எல்லாரையுமே கண்ணு கலங்க வச்சுட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு கருணா சொன்னதை இவர் நினச்சி பார்க்குறாரு. தம்பி உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் அண்ணே முடிச்சுட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதை நினச்சிக்கிட்டே இங்கே அப்படியே அவர் அழுகிறாரு. நம்மளுக்கு அப்படியே எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. நண்பா உண்மையிலே சொல்கிறேன், கண்ணு கலங்கி அழுக விட்டாங்க. இப்போ கதை சொல்கிறப்ப என்னால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் டச் இந்த படம் எனக்கு கொடுத்துருச்சு. நண்பா நான் எப்பயுமே சொல்லுவேன், வாழும்போது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அப்படி தான் வாழ்கிறேன். ஆனால் ஒருத்தர் சாகிறப்ப கூட இன்னொருத்தனுக்கு உதவியாக சாக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மண்டைக்குள்ள ஒரு அதிகப்படியான அளவில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லவனாக நம்மளால் வாழ முடியுமான்னு தெரியல நண்பா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்றைக்குமே நான் சொல்கிறது தான், உங்களால் முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி செய்யுங்க. முடியலையா தயவு செய்து யாருக்கும் கெடுதல் மட்டும் செய்யாதீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பாய்.